அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் ஸ்மால் சாம்பிள் சிங்கிள் மீன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே எக்ஸ் பாரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல சார், அதுக்கு பதிலாக டேட்டாஸாக கொடுத்துருக்குறோம். ஸோ டேட்டாஸ்லேருந்து இந்த எக்ஸ் பார் வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட்டுக்குள்ளேயே போக முடியும். சரிங்களா? ஸோ சாம்பிள் சைஸ் மட்டும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும், அதை கொடுத்துருக்கோம். சாம்பிள் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா n ஈக்குவல்ஸ் டு 10. இது கிளியர்லி ஸ்மால் சாம்பிள். இது எப்படி சார் ஸ்மால் சாம்பிள் சொல்லலாம்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30நாலே ஸ்மால் சாம்பிள். சரிங்களா? என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30னா ஸ்மால் சாம்பிள். அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்னா எக்ஸ் பார் ஃபைன் பண்ணணும், தென் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் ஃபைன் பண்ணணும். அதுக்காக நம்ம கேல்குலேட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ கேல்சி எடுத்துட்டு டைரெக்டாக ஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்றது என்ன சார்? சாம்பிள் மீன் இல்லைங்களா? தென் அதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது ஸ்மால் எஸ். ஸோ கேல்சி எடுத்துக்கங்க சார். எஃப்எக்ஸ் 991 எம்எஸ் கேல்சி எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கேல்சியை ஆன் பண்ணுங்க. ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா பழைய டேட்டாவை ரீசெட் பண்ணணும். அப்போ மோட்ல போயிட்டு கம்ப்ளீட் ப்ரெஸ் பண்ணுங்க சார். ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் சார் பழைய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகும். சரிங்களா? இப்போ டேட்டாஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன சார்? 70. அப்போ எப்படி சார் கொடுக்குறது? முன்னாடி மோட் அகைன் மோட் ப்ரெஸ் பண்ணா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரெக்ரெஷன் பேஷன் இருக்கும். அப்போ 2 ப்ரெஸ் பண்ணுங்க. 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லீனியர் லாக் எக்ஸ்போனன்சியல் இருக்கும். அப்போ 1 ப்ரெஸ் பண்ணிங்க. இங்கே REG வருதான்னு பார்த்தீங்க சார், மேலே REG டிஸ்பிளே ஆகுதான்னு பார்த்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா 70. அப்போ 70 எம் பிளஸ். அடுத்து 67 எம் பிளஸ், 62 எம் பிளஸ், 68 எம் பிளஸ், 61 m plus, 68 m plus, 70 m plus, 64 m plus, 64 m plus, 66 m plus. சரிங்களா சார்? டேட்டாஸை இன்புட் கொடுத்துட்டோம். எல்லா டேட்டாஸையும் உள்ள இன்புட் கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ 10 டேட்டாஸ் இருக்கு. n ஈக்குவல் டு 10 காமிக்கும். இப்போ ஏசிஆர் ப்ரெஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. இப்போ எக்ஸ்பாரோட வேல்யூ வேணுங்களா சார்? அப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. 1 2 இருக்கு பாரு. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ் பார் காமிக்கும். எக்ஸ் பார் ப்ரெஸ் பண்ணீங்க நம்பர் 1. இப்போ 1 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. எக்ஸ் பாரோட வேல்யூ 66ன்னு காமிக்கும். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார்? 66 எழுதிக்கலாம். எக்ஸ் பாரோட வேல்யூ 66. அடுத்தது மறுபடியும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க சார். 2 ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 சிக்மா வேண்டாம் சார், இது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எனக்கு வேண்டியது இல்லை. எஸ் தான் வேணும். எஸ்ன்றது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுங்க சார். 3.1622 போகும். அப்போ 3.16 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 3.16 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸ்மால் எஸ்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும் 3.16. இப்போ தான் சார் ப்ராடக்ட்டுக்குள்ளேயே போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார்? H0 ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டெப் 1 என்ன சார்? H0. H0 என்ன சார்? நல் ஹைப்போதசிஸ். நல் ஹைப்போதசிஸ். அது என்ன சார் நல் ஹைப்போதசிஸ்? என்ன சொல்றோம்? இஸ் இட் ரீசனபிள் டு பிலீவ் தட் the average height is greater than 64? இல்ல சார், ஆவரேஜ் ஹைட் எல்லாம் greater than 64 இல்ல. கம்பெனி என்ன சொல்லுதோ உள்ளதை உள்ளபடி எடுத்தா நல் ஹைப்போதசிஸ். அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது சார். எல்லாத்தோட ஹைட்டு, எல்லா பாய்ஸோட ஹைட்டுமே 64 தான். ஏன்னா பாப்புலேஷன் மீன் மியூன்றது என்ன சார்? பாப்புலேஷன் மீன். ஸோ பாப்புலேஷன் மீன் அப்படின்றது 64ன்னு கொடுத்துருக்கோம். இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி ஹைட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ H1 என்ன சார்? ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். ஆல்டர்னேட். ஸோ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சார்? ஸோ இஸ் இட் ரீசனபிள் டு பிலீவ் தட் த ஆவரேஜ் ஹைட் இஸ் கிரேட்டர் தேன் 64? இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு 64 தாண்டி இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ அங்கே கிரேட்டர் தேன் கொடுத்துட்டோம். அதனால் நமக்கு வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. கிரேட்டர் தேன் 64. இது கிளியர்லி என்னன்னா 1 டைல்டு தான். நாட் எஸ்ஆர் நோ வந்தால் மட்டும்தான் 2 டைல்டு. அதர்வைஸ் 1 டைல்டு. 1 டைல்டு இது கிரேட்டர் தேன். அப்போ இது ரைட் டைல்டு டெஸ்ட். ரைட் டைல்டு டெஸ்ட். சரிங்களா? 1 டைல்டில் ரைட் டைல்டு டெஸ்ட். இப்போ ஸ்டெப் 1 இஸ் ஓவர் சார். ஸ்டெப் 1ன்றது ஹைப்போதசிஸ் செட் பண்ணணும். செட் 1ன்றது ஹைப்போதசிஸ் செட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டெப் 2
ஸ்டெப் 2ன்றது என்னன்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது கால்குலேட் பண்ணணும். ஸ்டெப் 2ன்றது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அது என்ன சார், வெறும் ஃபார்முலா சார், வேற ஒன்றும் இல்லை சார். எக்ஸ் பார் ஃபார்முலா என்ன சார், டி டெஸ்ட் இல்லைங்களா? ஸ்மால் சாம்பிள்னா டி டெஸ்ட் யூஸ் பண்ணும். அப்போ எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்மால் எஸ் பை ரூட் என். யாரோட சார் கம்பேர் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வித் டி ஆல்ஃபா வித் n மைனஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் எடுத்து கூட கம்பேர் பண்ணணும் டேபிள் வேல்யூ. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார், நமக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ தான் 66 கண்டுபிடிச்சிருக்கோம். சாம்பிள் மீன் 66, பாப்புலேஷன் மீன் 64 டிவைடட் பை எஸ் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சார் 3.16 டிவைடட் பை ரூட் என். என்னோட வேல்யூ என்ன சார் 10 சாம்பிள்ஸ் இல்லைங்களா? அப்போ மேலே என்ன சார் வரும் 2 வந்திருக்கும், கீழே என்ன சார் வந்திருக்கும் 3.16 இல்லைங்களா? 3.16 டிவைடட் பை ரூட் 10 போடுங்க சார் 0.99 சம்திங் வந்துருக்கு, 0.999 இல்லைங்களா? அப்போ 2 பை 0.999 போட்டு பாருங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. அப்ராக்சிமேட்லி 2. அப்புறம் சார் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ டி கால்குலேட் கூட எழுதிக்கலாம். டி சின்றது என்ன சார் கால்குலேட் கூட எழுதிக்கலாம். எக்ஸாக்ட்லி 2 இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம இல்லைங்களா? ஸோ ஸ்டெப் 3 என்ன சார்னா டேபிள் வேல்யூ. ஸ்டெப் 3 என்ன சார் டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ என்ன சார் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5% ஆர் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ டி ஆல்ஃபா வித் n மைனஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ டி ஆல்ஃபான்றது 0.05, என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1, அதாவது டி 0.05 வித் 10 மைனஸ் 1 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்க்கணும். இது கிளியர்லி ரைட் டெய்ல்டு, இது கிளியர்லி ரைட் டெய்ல்டு டெஸ்ட், இல்லைன்னா ஒன் டெய்ல்டுன்னு கூட சொல்லலாம். ரைட் டெய்ல்டுல இது ஒன் டெய்ல்டு டெஸ்ட் சரிங்களா? அப்போ டி டேபிள் எடுத்துக்கங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. டி டேபிள்ல ஒன் டெய்ல்டு இங்க இருக்கா சார், ஒன் டெய்ல்டு இங்க இருக்கு. ஒன் டெய்ல்டு 0.05 எங்க வருதுன்னு பாருங்க சார், இங்க இருக்கு. ஒன் டெய்ல்டு 0.05 வித் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எங்க இருக்கு இல்லைங்களா? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுல பார்ப்போம். 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சரிங்களா? அப்போ 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருதுன்னு பாருங்க சார். ஒன் டெய்ல்டு 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார் 1.833. 0.05 1.833 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே 1.833 அதை இங்கே பேஸ்ட் பண்ணீங்க சார் 1.833. இது டேபிள் வேல்யூ. ஸோ ஃபைனலாக என்ன சார் கன்க்ளூஷன் இல்லை டெசிஷன் ரூல்னு கூட சொல்லலாம். கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனுக்காக ஒரு டெம்பரரியாக ஒரு படத்தை வரைகிறேன். படத்தை வரைஞ்சோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். நமக்கு ரைட் டெய்ல்டு டெஸ்ட் இல்லைங்களா சார், மிட் வேல்யூ 0, இது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இது நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி. ஸோ 1.833 மேபி நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரைட் சைடில் தான் நான் 1.833. இந்த சேட் பண்ண ரீஜன்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இந்த சேட் பண்ண ரீஜியன் எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இந்த எம்டிஆர் இருக்கக்கூடிய அத்தனை ரீஜியனுமே அக்செப்டன்ஸ் ரீஜியன். அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ கால்குலேட் பண்ண வேல்யூ என்ன சார் எக்ஸாக்ட்லி 2. டி ஆல்ஃபான்றது எக்ஸாக்ட்லி 2. அப்போ 2ன்றது கரெக்டாக இதில் சார் இருக்கும், இந்த 1.833 தாண்டி தான் சார் இருக்கும். ஏன்னா டி கால்கு 2ன்ற பாயிண்ட் கட்டாயம் 1.833 மேபி இந்த இடத்துல இருக்கலாம். அப்போ எங்கே சார் ஃபேல் ஆகுது, ரிஜெக்ஷன் ரீஜனில் தான் ஃபேல் ஆகுது. அப்போ கன்க்ளூஷன் என்ன சார் பண்ணலாம், வி ரிஜெக்ட் H naught. We reject H naught. அதாவது mu not equal mu equal to 64ன்றது என்ன ஆச்சு, இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ accept H1, அதாவது that is mu greater than 64ன்றது தான் கரெக்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு கிட்டத்தட்ட 64 தாண்டி தான் இருக்குன்றதை நம்ம அஷ்யூம் பண்றோம் சரிங்களா? ஸோ ரிஜெக்ட் H0 அக்செப்ட் H1 எழுதினாலே ஃபுல்லாக மார்க் கிடைச்சிரும். ஒரு பண்ணிக்க வேண்டியதில்லை. நன்றி.
மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.